ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனாவே உங்ககிட்ட நான் சொல்லுவேன், ரெஸ்ட் எடுங்க. அடுத்து ஒரு 7 நாள் 6 நாள் ஓடணும் இல்லையா? நல்ல ப்ளசண்ட்டாக வீட்டில் சந்தோஷமாக இருங்க. ஒன்றும் குடிமுழு போகிறதில்ல, அமைதியாக இருங்க. நல்ல நாள் இன்னைக்கு 23/3/2025 குரோதி ஆண்டு பங்குனி 9 இன்னைக்கு நவமி, கீழ்நோக்கு நாள். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 3:00 to 4:30. கௌரி பஞ்சாங்க நேரம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 1:00 to 2:30, மாலை 1:00 to 2:30. அதாவது கௌரி காலைனா அதிகாலை வராது, 1:00 to 2:30 வருது, மாலை 1:00 to 2:30 வருது கௌரி. ராகு காலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4:06, யமகண்டம் பார்த்தீங்கன்னா 12:01. சூலம் பார்த்தீங்கன்னா மேற்கு, பெங்களூர் நோக்கி போகிறவங்களுக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து பரிகாரம் வெள்ளம். பெங்களூர், கோயம்புத்தூர், கேரளா எல்லாம் போகிறவங்க கொஞ்சம் பரிகாரம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு கிளம்பும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா நீ நட்சத்திரம் நாள் முழுவதும் பூராடம், தனுசுல இருக்கார். ரிஷபத்துக்கு அப்போ சந்திராசிரமம், ரிஷபத்துக்கு நீ ஃபுல்லாக சந்திராசிரமம் வரும், ரிஷபராசிக்கு வரும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு வருது. இந்த நாள் ரொம்ப இவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவு வரக்கூடிய ஒரு நாள் தான். உங்களுக்கு எல்லாம் இன்கமிங்ஸ் நல்லா இருக்குது இன்னைக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு காரியங்கள் சபை ஏறுவது எல்லாமே கொஞ்சம் தடைப்படுது, தாமதம் ஏற்படும், சுதாரிச்சு இருங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்க இன்னைக்கு. கடகராசி நேயர்களுக்கு மற்ற ராசிக்காரர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏதோ குடும்பத்தாரோ சொந்தக்காரோ ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுங்க அதை வச்சு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு முயற்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். முயற்சின்னும் போது ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறீங்க, சொந்த பந்தங்கிட்ட ஒரு இதுவாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். ஒரு நாளில் என்ன மேன்மைன்னு கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு அடுத்த கட்டத்துக்கு இப்போ நகருதல், அதுவே பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு எவன் நம்மளை நகர விடுறான்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள சுற்றி நன்மை நடக்கும், நன்மை தரக்கூடிய ஒரு நாள் தான். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டயர்டு இருக்கும் ஒர்க்கில், அசதி, அதுவே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கெல்லாம் யாருக்கு அப்படி ஒரு அவ்வளோ டயர்டாக உடம்புக்கு கிடைக்கிறதான்னு தெரியல எனக்கு. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவு தரக்கூடிய ஒரு நாள். அவங்க ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தெளிவாக கரெக்டாக செய்வாங்க இன்னைக்கு. கும்பராசி நேயர்களும் ஆழ்ந்த சிந்தனை இன்னைக்கு, இதை செய்யலாமா அதை செய்யலான்னு இப்போவும் யோசிக்காதீங்க, தள்ளி வைங்க. மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நல்ல விஷயம் தானே. முடிவு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நேர்மையாக இருக்கும்போது ஒரு பகுத்தறியும் ஞானம் நமக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அது அவங்க தப்பில்லை, அதை செய்ய சொல்லுங்கள். கரணம் பார்த்தீங்கன்னா நேற்று கௌலவம் போட்டிருக்கோம் நம்ம. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் தைத்துளம் வருது, அடுத்து கரசை வருது. தைத்துளம் கரசை மத்தியானம், காலையில் தைத்துளம், மத்தியானத்துக்கு மேலே கரசை. மத்தியானத்துக்கு மேலே என்ன, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே போய் போடுவீங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல இறைவன் தமிழ்க்கடவுள் முருகரை வேண்டுகிறேன். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும். நன்றி, வணக்கம்.